அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கங்குவா பற்றி தாங்க பேச போகிறோம். அதாவது கங்குவா படத்தை பற்றி டெய்லியும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ வந்துட்டுருக்கு. வந்தால் வந்துட்டு போகுது, அதனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. அந்த நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணுறவங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க சைடு எந்த ஃபால்ட் இல்லாத மாதிரி ரொம்ப நியாயமாக நடக்கிற மாதிரி 100% அவங்க நியாயமாக நடக்கிற மாதிரி காட்டுறதான் நமக்கு பிடிக்கல. ஏன்னா எந்த ஒரு படத்துக்குமே அவங்க இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ போடுவாங்க, அவ்வளோதான். கங்குவா படத்துக்கு மட்டும்தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் சேனல் நான் ஃபாலோவர் தான். இனிமேல் அவர் சேனல் நான் ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமாங்கிற அளவுக்கு அவர் ரிவ்யூ போட்டிருக்காரு. நிறைய இதுக்கு முன்னாடி நல்ல நல்ல கருத்துக்கள் சொன்னார். அவருக்கு நான் ஃபேன் ஃபாலோவிங்காக தான் இருந்தேன். அவர் பார்த்திங்கன்னா இப்போ கூட ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறாரு. அதாவது கங்குவா ரிவ்யூ கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். கங்குவா அவர் ஃபால்ட்டில் பிரித்து கொடுத்தாரு. மைனஸ் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, பாசிட்டிவ் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, இதெல்லாமே சொன்னார். சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணாருன்னா கங்குவா பற்றி ரொம்ப தரம் தாழ்த்தி தான் அவர் பேசினார், பட்டும் படாமல். அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணாருன்னா 2 நாள் கழித்து மறுபடியும் ஒரு வீடியோ கங்குவா மறுபடியும். அவர் இதுக்கு இவ்வளோ தூரம் ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் போடுறாரு. இதுக்கு முன்னாடி அந்த படத்தை இவ்வளோ தூரம் போட்டதை நான் பார்த்ததே இல்லை. இப்போ பார்த்திங்கனாலும் சூர்யாவோட மனைவியாக இருக்கிற ஜோதிகா அவர்கள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்ட்டு ஒரு வீடியோ. இதுக்கு இவ்வளோ தூரம் ஒரு படத்தை ஒரு இது பண்ணணும்னு தான் எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளவோ படங்கள் ரொம்ப ஒஸ்ட்டான படங்கள்லாம் வந்திருக்கு. ரொம்ப டபுள் மீனிங் படங்க, ரொம்ப ஒரு கிளாமர், அதாவது நம்ம சமூகத்துக்கு தேவையில்லாத படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. போதைப் பொருள் படங்க, அதுக்கெல்லாம் இவ்வளோ ரிவ்யூ யாருமே மெனக்கெட்டு போடல. இதில் என்ன சரி, அந்த சவுண்ட் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. காட்டுவாசின்னா அந்த சவுண்டு கொடுக்க தான் செய்யணும். அது அந்த சவுண்டு ஃபால்ட்டு தான். அந்த சவுண்ட் மறுபடியும் கம்மி பண்ணிட்டாங்க. ரைட்டு, ஓகேவா, அது பிடிச்சிருக்கா இல்லையா. இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ் இப்போ படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் பார்த்திங்கன்னா தேட்டர் அசோசியேட்டில் இருக்கிறார், தேட்டர் ஓனராக இருக்கிறார், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறார். அவரே பார்த்திங்கன்னா என்ன நிலைமைங்கிறத அவர் சொல்கிறாரு, ஒரு வீடியோவில் சொல்கிறாரு. அதே மாதிரி மதன் கௌரி அவரையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். அவர் நீட்டாக சொல்கிறாரு, படம் எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை. அந்த படத்தை பற்றி அவர் ரொம்ப இது உலக ஒன்றும் பேசலையே. ஆனால் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. ஏன் டார்கெட் பண்ணி கங்குவா இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, மன்னிப்புங்கிற சாங். அந்த மன்னிப்பு சாங் விஷுவலை பாருங்கள், அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது ஒரு தனிப்பட்ட வெறுப்பை ஒரு படத்து மேலே, ஒரு ப்ராடக்ட் மேலே காட்டக்கூடாது. அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்கிறதுக்கு நம்ம ஒரு மீடியாவில் இருக்கோம். அந்த மீடியாவில் இருக்கிறவங்களே இவ்வளோ தூரம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்ம ஆதங்கம். ஏன்னா விஷுவலாக நல்லா இருக்குது. அந்த மன்னிப்பு சாங்கை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அந்த மறுபடியும் தேட்டருக்கு போங்க, படத்தை பாருங்கள், பாட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.